ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும்னா தாவேக்கா வந்தால் மனசாட்சியுள்ள ஒரு மக்களாட்சி இருக்கும். நான் பொறுப்பு, நான் கேரண்டி. இது போல அங்க இருக்கிற 1.5 கோடி பேரும் கேரண்டி. அடிப்படையில் அவர் ஒரு நடிகர், அது ஒரு தொழில். நடிகருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரே ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் சொல்லுங்க. இந்த ரோடு சரியில்லைன்ற குற்றச்சாட்டை நான் வன்மையா கண்டிக்கிறேன். அவங்க நம்மள முன்னோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நாளைக்கே இலான் மஸ்க் நம்மள பஸ் பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி ஸ்பேஸ் மாஸ்க்கோ இல்ல 3கோ கூட்டு போயிட்டா நம்ம கஷ்டப்படக்கூடாது இல்ல. அதுக்காக தான் அவங்க ரோடு இந்த லட்சத்தில் வச்சிருக்காங்களா. ஏற்கனவே இல்லாத பிஜேபி வந்துரும் சொல்லி 3% நோட்டா கூட சண்டை போட்டு கூட்டு வந்து 18% உட்கார வச்சுட்டு 10 குறைக்கு இன்னமும் பிஜேபி வந்துரும் சொல்லி கடந்த 4 ஆண்டுல 2 ஆண்டுல பொங்கலுக்கு காசு கொடுக்கல. இந்த வருஷம் ஏன் அதிகமா காசு கொடுக்குறாங்கன்னு யோசிங்க. திமுக தீய சக்தியா பராசக்தியா? இன்னைக்கு தமிழகத்துல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தாய்மார்கள் பெண்கள் பத்திரமா இருக்காங்களா? 109% பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. 40% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. குழந்தைங்க பத்திரமா இருக்காங்களா? 190% போக்சோ குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. திமுக ஐயா கலைஞர் போயிட்டாரு, அதிமுக அம்மையார் ஜெயலலிதா போயிட்டாங்க. வேற யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. 1 லாஸ்ட் சான்ஸ் கொடுத்து பாப்போன்னு கொடுத்தோம். 4 வருஷம் ஆச்சு. வலையில தப்புனா ஒலையில தப்புனா இலையில. ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி தரேன்னு சொல்லிட்டு ஃப்ரீ ட்ரக் சொசைட்டி கொடுத்துருக்காங்க. சொமாலியால கேட்கிற ஒரு கதை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. 15% குழந்தைகள் மால் நரிஷ்ட், போதுமான ஊட்டச்சத்து இல்லை. நாங்க வந்திருக்கிறது ஓடுறது ஒருவேளை சாப்பாட்டுக்காக இல்லை, உங்களுக்கு சத்துணவு போடுறோம்னு சொல்லி அதுல பள்ளி போட்டு கொடுக்கவோ, காலை உணவு தரோம்னு சொல்லி அதுல புழு போட்டு கொடுக்கவோ, சாப்பிட்டு இருக்க குழந்தைங்க தலையில செவிடிஞ்சு விழுறத பார்க்கவும் நாங்க வரல. நாங்க வந்திருக்கிறது ஒரு மாற்றத்திற்காக. கான்பிடென்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். சதுரங்க வேட்டை படத்துல ஒரு டயலாக் வரும், ரொம்ப ஃபேமஸான டயலாக். ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவனோட ஆசையை தூண்டணும் அப்படின்னு. கடந்த 2 நாளில் நம்மளோட ஆசையை தூண்டினவங்க லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே ஞாபகம் இருக்கும். 31ஆம் தேதி சொல்கிறாங்க, அரசுக்கிட்ட நிதி இல்லை, 1 கிலோ அரிசி, ஒரே ஒரு கரும்பு. என்னடா அதிமுக இருக்கும்போது இவ்வளோ கேட்டிங்களே, நீங்கள் ஒரு வார்த்தை கூட திறக்க மாட்டீங்கன்னு சொன்னோடனே ஞாயிற்று காலில் வருது, இல்லை எல்லாருக்கும் 3000 ரூபா கொடுத்துட்றோம். 10 லட்சம் கோடி கடன், 7 கோடி மக்கள், தலா ஒவ்வொருத்தர் தலையிலும் 7 to 8 லட்சம் ரூபா கடன் வச்சிருக்கிறாங்க. மேற்கொண்டு இன்னைக்கு தேதிக்கு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாங்க. நாங்கள் புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கு போல புதுசாக வேற ஒரு ஓய்வு திட்டம் கொண்டு வரோம். அதில் வருஷம் எங்களுக்கு 13,000 கோடி இழப்பு வர போகுது. இதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து வருஷம் 11,000 கோடி இழப்பு வர போகுது. ஏற்கனவே இந்தியாவில் நம்பர் 1 மாநிலம் கடனில், ஆகச்சிறந்த சாதனை. 2011 15 ஜெயலலிதா அம்மா மொத்தம் 5 வருஷத்துல 1 லட்சம் கோடி கடன். இன்னைக்கு 4 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன். மத்திய அரசு இவ்வளோ 6 யூனிட்ஸ், இவ்வளோ 6 ஸ்டேட்ஸ் வச்சுக்கிட்டு 2015 25 கடன் டபுள் ஆயிருக்கு. 90,000 கோடி 1,80,000 கோடி ஆயிருக்கு. இன்னைக்கு 4 வருஷத்துல தமிழகத்தோட கடன் 4.5 லட்சம் கோடியிலிருந்து 10 லட்சம் கோடி. இப்போ புதுசாக லேப்டாப்லாம் கொடுக்குறாங்களாம். யாருக்கு கொடுப்பேன்னு சொன்னது? ஸ்கூல் பசங்களுக்கு. கொடுக்கறது யாருக்கு? காலேஜ் பசங்களுக்கு. ஏன்ற கதையை அண்ணன் சொன்னாங்க. ஸ்கூல் பசங்களுக்கு ஓட்டு இல்லை, காலேஜ் பசங்களுக்கு லேப்டாப் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்ற நிலைமை. தமிழக அரசியலில் ஒரு குடும்பம் மட்டும் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டுருந்தீங்களோ அப்படியே போடலாம். ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து ஒரு மாற்றத்துக்குள்ள வாங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரை பற்றியும் யோசிக்கிற ஒரு கட்சி இன்னைக்கு தாவேக்கான்னு நான் ரொம்ப ஆணித்தனமாக சொல்ல முடியும். இன்னைக்கு தமிழகத்தில் உங்க ஒவ்வொருத்தரோட கன்சைன்ஸ்குள்ளே நான் போகிறேன். அடிப்படையில் யார் நல்லா இருக்கா? உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் பெண்கள் பத்திரமா இருக்காங்களா? 109% பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. 40% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. குழந்தைங்க பத்திரமா இருக்காங்களா? 190% போக்சோ குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. போக்சோவுடைய கைட்லைனை ஃபாலோ பண்ணாத கோர்ட்டு தான் தமிழகத்தில் அதிகபட்ச கோர்ட். 21 கோர்ட்டில் 20 கோர்ட்டில் போக்சோக்கு கொடுக்கப்பட்ட விதிகளை ஃபாலோ பண்ணுறது இல்லை. அடிப்படையில் ஒரு விதி இருக்குங்க. போக்சோவில் ஒரு குழந்தை என்ன இந்த மாதிரி ஒருத்தர் பாலியல் ரீதியாக டிஸ்டர்ப் பண்ணிட்டாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த மனிதரை அந்த குழந்தை அதுக்கப்புறம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடாது. அப்படி ஒரு கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் தான் நடக்கணும். அந்த பாதிக்கப்பட்ட குழந்தை ஒரு வாசலில் வந்தால் குற்றம் சாட்டப்பட்ட நபர் வேற வாசலில் வரணும். இது அடிப்படையில் இருக்க கைட்லைன். 21ல் 20 கோர்ட்டு 2 BHK வீட்டில் நடக்குது.
அந்த குழந்தை 7 பேர் 8 பேர் வல்லுறவு பண்ணாலும் அவங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து சாட்சியம் கொடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில இவ்வளவு புகார்கள் பதிவாயிருக்கு. அதுக்கு இழப்பீடா அரசாங்கம் 103 கோடி ரூபா கொடுத்துருக்கு. பார்த்துக்கங்க பெண்கள் பாதுகாப்பு. குழந்தைங்களுக்கு அடிப்படையில் உணவு 15% குழந்தைங்க மால் நரிஷ். நம்ம குழந்தைங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் வளர்ந்த மாநிலம் வளர்ந்த தேசம். சொமாலியாவில் கேட்குற ஒரு கதை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. 15% குழந்தைகள் மால் நரிஷ்ட், போதுமான ஊட்டச்சத்து இல்லை. பசங்க படிப்பு 0. படித்த பசங்களுக்கு வேலை. உங்கள் எல்லாருக்கும் கேட்குறேன், ஜாப் செக்யூரிட்டி இருக்கா? சோஷியல் செக்யூரிட்டி இருக்கா? பயம் இல்லை? நாளைக்கு இன்னைக்கு நீங்கள் ஐடிலையோ ஒரு நாலேஜ் ப்ராசஸிங்லையோ இருக்கீங்கன்னா நாளைக்கு ஏஐ உங்கள் வேலையை தூக்க போகுது. உங்களுக்கு தெரியுதா இல்லையா? ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். அட்லீஸ்ட் டெமோக்ராட்டிக்காக இருங்க. இதுக்கு இந்த மாநிலத்துக்கு ஒரு திட்டம் இருக்கான்னு யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? ஆனால் இதை மாநிலம் யோசிச்சிருக்கணும். இந்த அரசாட்சி பண்ணுறவங்க யோசிச்சிருக்கணும். ஆனால் அவங்க என்ன யோசிக்கிறாங்க? எப்படி ஓட்டு கேட்போம், என்ன பண்ணால் கன்வின்ஸ் ஆவாங்க, எப்படி இந்த எலெக்ஷனில் மட்டும் ஜெயிச்சா போதும். கடந்த 4 ஆண்டுல 2 ஆண்டுல பொங்கலுக்கு காசு கொடுக்கல. இந்த வருஷம் ஏன் அதிகமாக காசு கொடுக்குறாங்கன்னு யோசிங்க. இந்த நிலைமையில தான் இந்த மாநிலம் இருக்கணுமான்னு யோசிங்க. பெண்கள், குழந்தைகள், படிப்பு, வேலை வாய்ப்பு, எதுலேயும் மக்களுக்கு எந்த இடத்துலையும் ஒரு கேரண்டி கிடையாது. வெறும் வேலை வாய்ப்போட முடிஞ்சுதா? முதியவர்கள் என்ன திட்டம் பண்ணியிருக்கீங்க? மேனிஃபெஸ்டோல பக்கம் பக்கமாக கொடுத்தாங்க. 73 பக்கம் மேனிஃபெஸ்டோ திமுக 2021. அதில் 70வது பக்கத்தில் ஒரு பத்தி எழுதியிருக்கிறாங்க. தமிழகம் பெரும் கடன் சுமைக்குள்ள இருக்கு. இந்த கடன் சுமையை மீறி இவ்வளோ திட்டங்களையும் சரி பண்ணி கடனையும் அடைக்க முடியும். அதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு டிரான்ஸ்பரண்டான கவர்மெண்ட்ஸ் இருந்தால் போதும், அதை நாங்கள் பண்ணுவோம் 2021 வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு கடன் டபுள். அந்த கடன் யாரோட கடனோ இல்லை, நம்ம கடன். இது வெறும் நம்மளோட மாநிலத்தோடைய எக்ஸ்சக்கர் மேலே இருக்க கடன். இதை தவிர ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் கடன் இருக்கு. டிரான்ஸ்போர்ட் கடன் சிக், டான்ஜெட் கோ எலக்ட்ரிசிட்டி கடன் சிக், ஆவின்ல விலை ஏற்றியாச்சு, கரண்ட் பில்லு ஒவ்வொருத்தரோட கரண்ட் பில்லு ஏறி இருக்கு, ஒவ்வொருத்தரோட பால் பில்லு ஏறி இருக்கு. பெட்ரோல் பில் குறையும் சொன்னாங்களா? செஞ்சாங்களா? இல்லை. டீசல் இல்லை, கேஸ் இல்லை. அப்போ இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்காங்க இந்த அரசாங்கம்னு நீங்க யோசிங்க, உங்களுக்காக யோசிங்க, உங்களுடைய நாளைய தலைமுறைக்காக யோசிங்க. திரும்பவும் சொல்றேன், ஒரே ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா அவங்களே இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும்னா தாவேக்கா வந்தால் மனசாட்சி உள்ள ஒரு மக்களாட்சி இருக்கும். நான் பொறுப்பு, நான் கேரண்டி. இது போல அங்கே இருக்கிற 1.5 கோடி பேரும் கேரண்டி. இன்னைக்கு அண்ணன் சொல்லும்போது சொன்னாங்கல்ல, அது ஒரு காமெடி ஸ்கிட்டு தான், ஆனால் எனக்குள்ள உறுத்திட்டே இருந்துச்சு. ஓட்டு உரிமைன்னு ஒன்று இருக்கு. அந்த ஓட்டு உரிமையை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒருத்தர் காமெடி பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இதுக்கு அடிப்படையில் ஒரே வார்த்தையில் என்னால் புரிஞ்சுக்க முடியுது, நாம் அரசியல் வயப்படவில்லை. நம்மளை அரசியல் வயப்படாமல் பார்த்துக்கிட்டது தான் இந்த 75 ஆண்டு கால சாதனை. மத்திய மாநில ஒன்றிய நீ என்ன பேர் வச்சாலும், எந்த கட்சி வச்சாலும், எந்த ஆட்சியில் இருந்தாலும் அவங்க பண்ணது இந்த ஒரு வேலையை தான். இவங்களுக்கு அரசியல் புரிஞ்சுட்டா அவன் கேட்குற கேள்விக்கு நம்மகிட்ட பதில் கிடையாது. தேர்தலுக்கும் அரசாட்சிக்கும் நமக்கு இருக்கிற தொடர்பு ஒரு நாள் தொடர்பு தான் நமக்கு அவங்களுக்கும். மீதி 4 வருஷம் 366 நாள் அவங்க தனி, நம்ம தனி. நமக்கு தெரியலன்னா பிரச்சனை இல்லைங்க. கவுன்சிலருக்கு கவுன்சிலர் வேலை தெரியுமா? எம்எல்ஏக்கு, மினிஸ்டருக்கு, யாரை பார்த்தாலும் நம்ம என்ன கேட்குறோம்? சார் ரோடு சரியில்லை, சார் ரோடு சரியில்லை. இந்த ரோடு சரியில்லைன்ற குற்றச்சாட்டை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இல்லை எங்கள் அண்ணன் ஸ்டைலில் சொன்னால் கண்மையாக கண்டிக்கிறேன். அவங்க நம்மளை முன்னோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நாளைக்கே இலான் மஸ்க் நம்மளை பஸ் பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி ஸ்பேஸ் மாஸ்க்கோ இல்லை 3க்கோ கூட்டு போயிட்டா நம்ம கஷ்டப்படக்கூடாது இல்லை. அதுக்காக தான் அவங்க ரோடு இந்த லட்சத்தில் வச்சிருக்காங்களாம். அவங்களோட தொலைதூர திட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கலையா? இந்த லட்சத்தில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கவங்களை கேட்குறியா, ஏன்பா பிஜேபியை கேட்க மாட்டியா? அந்த கேள்வி ரெடியாக இருக்கும் ஆல்ரெடி. அவங்களுக்கு நமக்கு என்னங்க சம்பந்தம்? யாருங்க அவங்க? அவங்கள ஏங்க நம்ம கேட்கணும்? களத்தில் இல்லாதவங்களுக்கும் களத்துக்கு சம்மந்தம் இல்லாதவங்களுக்கும் பதில் சொல்றது நம்ம வேலையா? ஏற்கனவே இல்லாத பிஜேபி வந்துரும் சொல்லி 3% நோட்டா கூட சண்டை போட்டு கூட்டு வந்து 18% உட்கார வச்சுட்டு 10 இன்னமும் பிஜேபி வந்துரும் சொல்லி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். என்ன ஆக்கிட்டாங்கன்னா, அஇஅதிமுக நலிவடைஞ்சிருச்சு. நான் குற்றச்சாட்டா சொல்லலை. ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறம் அங்கே ஒரு கரிஷ்மேட்டிக் ஃபேஸ் குறைவு. எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு கேடர் பேஸ்டு லீடர். அப்போ அந்த கட்சியோட ஓட்டு சரிதான் நம்ம பார்க்குறோம். 43 இருந்தவங்க இன்னைக்கு 18-20 வந்து நிற்கிறாங்க. அந்த கேப்பை யார் ஃபில்அப் பண்ண போறோம்னா பாஜக. அதை யார் முடிவு பண்றான்னா திமுக.
இன்னைக்கு திமுக ஆன்டி இன்கம்பன்சி 50% தாண்டிடுச்சு. எங்களுக்கு வேணான்னா நீங்க பாஜக போடுவீங்க, பாஜக போடுவீங்கன்னு சொல்லி இவங்களை வேணான்னு 18% ஏற்கனவே போட வச்சவங்க இன்னைக்கு திரும்ப வேணான்னு சொல்லி இன்னைக்கு திமுக ஆன்டி இன்கம்பன்சி 50% தாண்டிச்சுன்னா பாஜக வந்திருக்கும். இவ்வளவு மிஸ் ஆனோம். 2024 தாவேக்கான ஒரு கட்சி வரலன்னா இன்னைக்கு திமுக சம்பாதிச்சு வச்சிருக்கிற இந்த ஆன்டி இன்கம்பன்சிக்கு வேற வழியே இல்லாம நம்ம பாஜகவுக்கு வாய்ப்பு போட்டுக்கிற வாய்ப்பு கூட இருக்கு. இன்னைக்கு அவங்களை இந்த கோட்டையை விட்டு வெளியில நிப்பாட்ட வேண்டிய தேவை இருக்கு. அந்த தேவையை தான் தாவேக்கா முன்னெடுக்குது. ஆனா பாஜக பேசு தாவேக்கா மேல ஒரு 2-3 குற்றச்சாட்டு வைப்பாங்க. நான் அதுக்கும் பதில் சொல்றேன். அடிப்படையில் அவர் ஒரு நடிகர், அது ஒரு தொழில். நடிகருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரே ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் சொல்லுங்க, ஒரே ஒரு கட்சி. திமுக தீய சக்தியா பராசக்தியா? அதிமுக ஐயா எம்ஜிஆரையும் ஜெயலலிதா வச்சுட்டு பேசுற பேச்சு. தேமுதிக கேப்டன் யாரு? பாமக ப்ரொடியூசர். இன்னைக்கு அன்புமணி அண்ணனோட பசங்க ப்ரொடியூசர்ஸ். அண்ணன் நாம் தமிழர் டைரக்டர் ஆக்டர். அண்ணாமலை கூட கன்னடத்தில் ஒரு படம் நடிச்சிருக்காருங்க, பாஜக அண்ணாமலை ஐபிஎஸ் கூட. ஸோ சினிமான்றது ஒரு தீண்டத்தகாத விஷயமா? ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாரும் நான் சொன்ன லிஸ்ட் எல்லாம் ஃபெயில்டு ஆக்டர்ஸ். ஸோ தே ஆர் நாட் கன்சிடர்ட் ஆஸ் ஆக்டர்ஸ். இந்த மனுஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டதால நடிகனுக்கு ஓட்டு போடாத எல்லாரும் தான் நடிச்சிட்டு இருக்கீங்க. நல்ல மாதிரி எல்லாரும் தான் வேலை செய்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாரு, நான் அரசியல்வாதியா நடிக்கிறது முக்கியம் இல்லை, அரசியல்வாதி ஆனால் நடிகனா இருக்க மாட்டேன், நல்லவனா நடிக்க மாட்டேன். அதுக்கு ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்புக்கு ஒரு நாள் இங்கே வந்திருக்கு. இன்னைக்கு இந்த நாளை காம்ப்ரமைஸ் பண்ணோம்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எப்போ வரும்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி அரசியல் வாய்ப்பு உங்களை எத்தனை பேர் இப்போ பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க? உங்கள் மனசாட்சி தொட்டி யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட திஸ் மேன் ஹேஸ் மேட் பாலிடிக்ஸ் இன்ட்ரெஸ்டிங் லிட்ரலி. இதுக்கு முன்னாடி அரசியலோ சினிமாவோ நான் என் கரியரை குவிட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போறேன்னு சொன்ன ஒரே ஒரு ஆள் சொல்லு. இதுக்கு மேல அவருக்கு வவுச் பண்றதுக்கு நான் என்ன பாயிண்ட்ஸ் முன்வைக்கணும்? திரும்பவும் சொல்றேன், இங்க மாற்றம் வேணும். 2021 என்ன நடந்துச்சு? நமக்கு அங்க இருந்த எந்த கட்சி மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஆனா கடைசியா திமுக வாக்கு போட்டு பார்த்தோம். ஏன்? எல்லாரும் தான் போட்டோம். எல்லாம் மாறிடுச்சு. திமுக ஐயா கலைஞர் போயிட்டாரு, அதிமுக அம்மையார் ஜெயலலிதா போயிட்டாங்க, வேற யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஒன் லாஸ்ட் சான்ஸ் கொடுத்து பாப்போன்னு கொடுத்தோம். 4 வருஷம் ஆச்சு. வலையில தப்புனா ஒலையில, ஒலையில தப்புனா இலையில. இன்னைக்கு திரும்பவும் இவங்களை யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்? 21 வேணான்னு முடிவு பண்ணவங்களையா? இன்னைக்கு இங்க நடக்கிற பிரச்சனையில இருந்து அந்த ஆட்சி என்ன மாறுச்சு? இங்கேயும் காவல் நிலையத்தில் மரணம், அங்கேயும் காவல் நிலையத்தில் மரணம். இங்கேயும் பெண்கள் மேல பாலியல் அச்சுறுத்தல், அங்கேயும் பாலியல் அச்சுறுத்தல். இங்க போராடினா தூய்மை பணியாளர்களையோ அரசு செவிலியர்களையோ நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த டீச்சர்ஸையோ அடிச்சு உடச்சு ரத்த சொட்ட பஸ்ல ஏற்றுவாங்க, அவங்க சுற்றுவாங்க. இன்னைக்கு இங்க கஞ்சா கலாச்சாரம் அதிகமா இருக்குதுன்றத நியூஸ் பேப்பர்ல பாக்குறாராம் முதல்வர். அன்னைக்கு அதே மாதிரி துப்பாக்கி சூடு நடந்தது நியூஸ் பேப்பர்ல பார்த்தாராம், டிவியில பார்த்தாரா அன்னைக்கு முதல்வர். ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி தரேன்னு சொல்லிட்டு ஃப்ரீ ட்ரக் சொசைட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு நியூஸ் பார்க்கும்போது உங்களுக்கு பயமா இல்லையா? மனசாட்சி தொட்டு யோசிச்சு பாருங்க. இந்த நியூஸ்ல வர்ற அந்த பாதிக்கப்பட்ட பெண் குழந்தை, பாதிக்கப்பட்ட பெண்மணி, ஆக்சிடென்ட் ஆனி இறந்த ஒரு ஆளு, என்னோட குடும்பமா இருந்தா எனக்கு என்ன இருக்கும்? ஒரு நியூஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அடி வயித்துல எரியலன்னு சொல்லுங்க. அப்ப இந்த மாற்றம் 21 அப்புறம் வந்த ஒரே மாற்றம் இன்னைக்கு தாவேக்கா. 2024 முன்பு திமுக அவ்வளவு பெரிய ஒரு கொக்கரிச்சுக்கிட்டு இருந்தது தைரியம். எங்களை கேட்க யாரு? ரீவைண்ட் பண்ணி பாருங்க, எங்களை கேட்க யாருன்றது அவங்க நிலைமை. அவங்க என்ன யோசிச்சாங்க தெரியுமா? என் நல்ல கட்சியெல்லாம் கூட்டணி ஆக்கி அடிமையாக்கிட்டேன், மற்ற கட்சியெல்லாம் நலிவடைஞ்சு எதிர்க்க போயிடுச்சு, எதிர்த்து கேள்வி கேட்டா பாஜக வந்துடும், நீ சங்கின்னு சொல்லிடலாம், நம்மளை கேட்க யாருமே நிலைமைக்கு திமுக போயிடுச்சு. ஜனநாயகத்துக்கு மிக மிக ஆபத்தான ஒரு நிலைமைக்கு போச்சு. அதனால தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வரை துணை முதல்வர் ஆக்கிறதுக்கு கலைஞர் ஐயாக்கு 35 வருஷம் ஆச்சு. உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் துணை முதல்வர் ஆக்கிறதுக்கு ஸ்டாலின் ஐயாக்கு 3 வருஷம் தான் ஆச்சு. சின்னவரே, இளையவரே, இளைய பெரியாரே, நவீன பாரதியே, டேக்லைன்ஸை பாருங்க. ஆனா இன்னைக்கு அதே உதயநிதி அண்ணன் போஸ்டர், எத்தனை போஸ்டர்ல ஒரு முகம் இருக்கு? ஸ்டாலின் தான் வராருன்னு திரும்ப வந்துட்டாங்க. இந்த மாற்றம், இந்த கேள்வி, இந்த அச்சுறுத்தல் யாரால ஏற்பட்டது? 2024 அப்புறம் தமிழகத்தில் வந்த ஒரே அரசியல் மாற்றம் தாவேக்கா. தாவேக்காக ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்ல. ஆனா இது வரைக்கும் நீங்க ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா என்ன மாற்றம் வந்ததுன்னு யோசிங்க. இன்னைக்கும் அதே போல ஒரு ஓட்டு போட்டீங்கன்னா என்ன மாற்றம் வரும்னு யோசிங்க.
மற்ற எல்லார் மேலேயும் எனக்கு 1000 குற்றச்சாட்டு இருக்கு. ஆட்சிக்கு வந்தவங்க வராதவங்க எல்லார் மேலேயும் இருக்கு. எல்லார் மேலேயும் குற்றம் சாட்ட நான் வரல. களத்தில் இல்லாதவங்களும் களத்துக்கு சம்மந்தம் இல்லாதவங்களையும் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு மாற்றத்துக்கு வாய்ப்பு நான் தாவேக்காவை பார்க்குறேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வருமானா? ஒன் சான்ஸ், ஜஸ்ட் ஒன் சான்ஸ். இன்னைக்கு இதை மிஸ் பண்ணோம்னா நம்ம தலைமுறை நம்மளை என்ன கேட்கும்னு பாருங்க. ஒரு முறை, ஒரே முறை. ரொம்ப ரொம்ப சீரியஸாக பேசினா எனக்கே செட் ஆகலை. ஒரு சின்ன கதை சொல்லி முடிச்சுக்கிறேன், எங்கள் அண்ணன் ஸ்டைலில் ஒரு குட்டி கதை. ஒரு காட்டில் எல்லாம் லைன் கிங் படம் பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு டெலிட்டட் சீன் வச்சுக்கோங்க. ஒரு காட்டில் ஒரு சிங்கக்குட்டி, முஃபாசா செத்து போச்சு, சிம்பா தனியாக மாட்டிக்கிச்சு. அந்த கழுத புலி கூட்டம் அந்த சிங்கத்தை வெறி கொண்டு துரத்துது, அந்த குட்டி சிங்கத்தை. அது உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு குடு 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 குடுன்னு ஓடுது. அந்த கழுத புலி கூட்டமே துரத்துது, பிடிக்க முடியல. குட்டி சிங்கம் தானே, பிடிச்சிடலாம் அப்படின்னு வெறி கொண்டு ஓடுதுங்க, பிடிக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக ஜாகிங்ல இருந்து ரன்னிங் ஆகி ஸ்ப்ரிண்ட் ஆகி அந்த கழுத புலி கூட்டம் வெறி பிடிச்சி துரத்துது. அந்த சிங்கக்குட்டியை பிடிக்கவே முடியல. அந்த சிங்கக்குட்டி ஓடுது, கழுத புலி கூட்டம் துரத்துது, சிங்கக்குட்டி ஓடுது, கழுத புலி கூட்டம் துரத்துது, சிங்கக்குட்டி ஓடி 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 ஒன் லாஸ்ட் ஜம்ப். அங்கே ஒரு சின்ன வலை இருந்தது, அதுக்குள்ளே புந்துருச்சு. அந்த கழுத புலி கூட்டத்தால் அந்த சிங்கக்குட்டியை பிடிக்க முடியல. அப்புறம் அங்கே ஒரு பறவை இருக்கும்ல, பறந்துகிட்டே இருக்குமே முஃபாசா கூட, அதுக்கிட்ட போய் கேட்டுதுங்களாம், என்னடா ஒரு குட்டி சிங்கம் முஃபாசாவோட பையன் சிம்பா எங்களால் பிடிக்கவே முடியலையே, நாங்கள் அவ்வளோ வீக் ஆகிட்டோமா அப்படின்னு சொல்லிச்சுங்களாம். அப்போ அந்த பறவை சொல்லிச்சான், நீங்கள் எல்லாரும் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஓடினீங்க, நீங்கள் எல்லாரும் ஒரு வாய் ஸ்நாக்ஸுக்கு ஓடினீங்க, அது அதோட வாழ்க்கைக்காக ஓடிச்சு, இந்த காட்டோட எதிர்காலத்துக்காக ஓடிச்சு. அது சிங்க குட்டியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு கூட்டமாக இருந்தாலும் உங்களால் அதை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிச்சான். அப்படி ஒரு குட்டி சிங்கம் தான் இன்னைக்கு தாவேக்கா. ரொம்ப குட்டி சிங்கம் தான், ஒத்துக்கிறேன். ஆனால் நாங்கள் வந்திருக்கிறது, ஓடுறது ஒருவேளை சாப்பாட்டுக்காக இல்லை. உங்களுக்கு சத்துணவு போடுறோன்னு சொல்லி அதில் பள்ளி போட்டு கொடுக்கவோ, காலை உணவு தரோன்னு சொல்லி அதில் புழு போட்டு கொடுக்கவோ, சாப்பிட்ருக்க குழந்தைங்க தலையில் செவிரிடிஞ்சு விழுறதை பார்க்கவும் நாங்கள் வரல. நாங்கள் வந்திருக்கிறது ஒரு மாற்றத்திற்காக, இந்த மக்களுக்காக. இந்த ஒரு முறை, இந்த ஒரே ஒரு முறை கன்சிடர் தாவேக்கா. வாழ்த்தும் உங்கள் தலைமுறை. தேங்க்யூ.